பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. என்னன்னு பாக்குறீங்களா? இந்த லை தயார் பண்றோம், புரியுதுங்களா? இந்த லை தயார் பண்றது கேஸ்டிக் சோடாவுல தண்ணியை ஊத்துறதா இல்ல தண்ணியில கேஸ்டிக் சோடாவை போடுறதா? புரியுதுங்களா? இது கேஸ்டிக் சோடா போட்டிருக்கிறோம், இது தண்ணி, சரிங்களா? இப்ப இதுல தண்ணியை ஊத்துறதா இல்ல இதுல கேஸ்டிக் சோடாவை போடுறதா? நீங்க என்ன தவறு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம சுத்தமான லை எப்படி தயார் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காக தாங்க நம்ம இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாரும் பண்ற தவறு என்ன தெரியுங்களா? முதல்ல கேஸ்டிக் சோடாவை போட்டுருவாங்க. அப்ப 17.5 கிராம் கேஸ்டிக் சோடா எடுத்துட்டு 35 கிராம் தண்ணியை தூக்கி டொப்புன்னு ஊத்திடுவாங்க, சரிங்களா? ஊற்றிட்டு அப்படியே வச்சிருவாங்க. அது பண்ணக்கூடாதுங்க, இது போல பண்ணக்கூடாது. இது 35 கிராம் வாட்டர் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, 100 கிராமுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்கிறேங்க. தண்ணி எடுத்துருக்கிறோம். தண்ணி எந்த வாட்டரு? ஆர்ஓ வாட்டர், அதான் முக்கியம், சரிங்களா? என்கிட்ட மழை தண்ணி இருக்குது, எங்ககிட்ட அந்த தண்ணி இருக்குது, எந்த தண்ணி வேண்டாங்க, நம்ம குடிக்கிற ஆர்ஓ வாட்டர். ஓகே, அதுல கேஸ்டிக் சோடா, புரியுதுங்களா? எடுத்துட்டு கொஞ்சமா போடணும், புரியுதுங்களா? கொஞ்சமா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிரும். சரி, கரைஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஹீட் இருக்கும்? அப்ராக்சிமேட்டா ஒரு 40-45 டிகிரி ஹீட் இருக்கும், சரிங்களா? அது நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரையில வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, இந்த கேஸ்டிக் சோடா கொஞ்சமா போட்டுட்டு நம்ம கலக்கணும் அப்படின்னா அதுக்கு மேல ஆடை மாரி எதுவும் படியாது. சுத்தமான லையா இருக்குங்க, அதான் முக்கியம். போட்டுட்டு லேசா கலக்கி விடணும். கொஞ்சமா போட்டுட்டு கலக்கணும்னா பாருங்க, நாங்க பண்ணி வச்சிருக்கிறோங்க லை, இது போல கிடைக்குங்க, இது போல கிடைக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு எதுவும் இருக்காது. சின்ன ஏதாவது ஒரு சாம்பல் மாரி இருக்கும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பண்ற கேஸ்டிக் சோடா விலை கம்மியா இருக்குது. விலை எவ்வளவு இருக்கணும்? 100 ரூபா இருக்கலாம், அல்ல 110-120 இருக்கு, முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா நம்ம லேப் மெட்டீரியல் வாங்கக்கூடாது. கேஸ்டிக் சோடா ஆன்லைன்ல வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு அதிகமா இருக்கும். ஒரு 100 ரூபா 120 ரூபாய்க்குள்ள இருந்தது அப்படின்னா நீங்க வாங்கிக்கிங்க. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா எங்க கிட்ட வாங்குங்க, கொரியர் செலவு உங்களுது. கேஸ்டிக் சோடா விலை நாங்கள் இந்த விலைக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ்காண நம்பர்ல எங்களுக்கு கேஸ்டிக் சோடா வேணும்னு சொல்லி பதிவிட்டீங்கன்னா எங்களுடைய அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார், சரிங்களா? நீங்க போன் பண்ணிலாம் கேட்க வேண்டாங்க. வாட்ஸ்அப்ல எனக்கு கேஸ்டிக் சோடா வேணும் அப்படின்னு சொல்லுங்க, ரேட்டை போடுவாங்க, ஓகேங்களா? இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.